Hi friends, வணக்கம். நான் உங்கள் பத்திரிகை. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐபஃப் நெக் மெத்தட் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்மளோட கஸ்டமர் வந்துட்டு அளவு ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ், அளவு ப்ளவுஸ்ல நார்மல் அளவு 6 இன்ச்சு, ஒரு 6 இன்ச்சு அந்த மாதிரி 5 இன்ச்சு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நாம எந்த மாதிரி நம்ம ஐபஃப் நெக்குக்கு எப்படி நாம அந்த ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படின்னா இப்போ ஸ்லீவோட லென்த் 6 இன்ச்சு, கை லூஸு 9 இன்ச்சு, அதுல பாதி 4.5. ஸ்லீவோட லென்த் 6.5, கை லூஸு 9, அதில் பாதி 4.5. ஆம்கோல் இறக்கம் 3 இன்ச்சு இறக்கி இருக்கும். ஆம்கோல் லூஸு 6 இன்ச்சு, 12 இன்ச்சு வச்சிருக்கோம். இப்போ இதுல நம்ம ஐபஃப் நெக் எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ 6 இன்ச்சு உயரம் வச்சாச்சு, லூஸுக்கு மார்க் போட்டு வச்சு பாக்ஸ் போட்டு நம்ம ஆமோல் கிராஸ் எடுத்திருக்கோம். அதாவது இந்த கையோட ரவுண்டுக்கு இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் கிராஸ் எடுத்திருக்கோம். ஆமோல் இறக்கம், அடிங்க இறக்கம் வச்சிருக்கோம். 3 இன்ச்சு கீழே இறக்கி இதுல இருந்து இங்க கை லூஸ் ஜாயிண்ட், இது 1.5 இன்ச்சு எக்ஸஸா பீஸ். ஓகேவா? இப்போ இந்த கவு ஸ்கேல் வச்சு நம்ம இந்த ஆமோலுக்கு எப்படி ரவுண்ட் எடுக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இது பேக்கோட ரவுண்டு. இது இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நார்மல் ஸ்லீவ்ல இப்போ ஐபஃப் நெக். ஐபஃப் நெக் வந்து கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ தூரம் நம்ம பண்ணலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் நார்மலா பஃப் அதிகமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு எக்ஸஸா லென்த் ஜாஸ்தியாக வரும். இப்போ நார்மல் பஃப் ஒரு 5 ஃபீட் 6 ஃபீட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு 3.5 இன்ச்சு, நம்மளோட கை உயரத்திலிருந்து ஒரு 3.5 இன்ச்சு மேலே. ஓகேவா? இதுல இருந்து அந்த 3.5 இன்ச்சு உயரம் நம்ம ஆமோல் லூஸ் எவ்வளோ 12 இன்ச்சு வச்சிருக்கோம். அந்த 12 இன்ச்சுக்கு ஒரு நேர் கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த நேர் கோடு போட்டாச்சு. இந்த நேர் கோட்ல இருந்து ஒரு 2.5 இன்ச்சு ஒரு மார்க். சரியா? இந்த 2.5 இன்ச்சு மார்க்ல இருந்து நம்ம கவு ஸ்கேல்ல கொண்டு வர முடியாது. ஏன் கொண்டு வர முடியாதுன்னா அதோட பெண்ட் கிராஸ் வேற மாதிரி வரும். கவு ஸ்கேல் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கவு ஸ்கேலை வச்சு இந்த 2.5 இன்ச்சில் பெண்டு கொண்டு வரோம். பெண்டு கொண்டு வந்துட்டு இந்த கொஞ்சம் இதுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சு கிட்ட நிறுத்திட்டு அப்படியே கவு ஸ்கேலை திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சு இந்த ஆமோலில் கொண்டு போயிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம நார்மல் கையிலேயே நம்ம அழகாக வரையலாம், கவு ஸ்கேல் இல்லாமல். அப்படியே ஃப்ரண்ட்டு கவர் தட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஃப்ரண்ட்டு கவர் தட்டு. இதில் அளவு ப்ளவுஸில் இந்த ஆமோல் லூஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஆமோல் லூஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து தான் இந்த ஃப்ளீட்டை கொண்டு வரணும். இந்த பெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல இருந்துலாம் லெஃப்ட்லையும் சரி ரைட்லையும் சரி இந்த பாயிண்ட்ல இருந்து தான் அந்த பெண்டை கொண்டு வரணும். இப்போ சேம் இந்த பக்கமும் ஃபுல் ஸ்லீவ் போட்டு காட்டுறேன். மேலே 12 இன்ச்சுக்கு இது குழப்பிக்காது, ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த சைடும் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த 3 இன்ச்சு மேலே ஹைட் ஏற்றிருக்கோம் இல்லையா, இந்த 12 இன்ச்சு ஆமோல் லூஸுக்கு ஸ்ட்ரெயிட் எடுக்கிறோம் இல்லையா, இந்த ஆமோல் ஸ்ட்ரெயிட் எடுத்துருக்கோமோ இல்லையா, இதில் 3 இன்ச்சு
எல்போ ஸ்கேல் வச்சு அந்த பெண்டு வரைஞ்சிக்கலாம். நாங்களாம் இந்த எல்போ ஸ்கேல் யூஸ் பண்ணவே மாட்டோம். இப்போ தான் எல்போ ஸ்கேல் வச்சு எல்லாமே சொல்லிக் கொடுங்கன்றாங்க. ஓகே, இப்போது இதில் தான் இப்போது ஹை பஃப் நெக்குக்கு இந்த 2 இன்ச்சு கேப் எடுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த சென்டர்லேருந்து 2 இன்ச்சு கேப்பு. நான் எல்போ ஸ்கேல் எல்லாமே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரண்ட்டு கவர் தட்டு இந்த பக்கம் எடுத்தாச்சு, இந்த பக்கம் எடுக்கல. ஓகேவா? இங்கே ஹைட்டு 3 இன்ச்சு, இதுலேருந்து இதுக்கு மேலே நார்மல் ஸ்லீவ்லேருந்து மேலே 3 இன்ச்சு, இந்த ஹைட்லேருந்து இந்த 3 இன்ச்சிலிருந்து இந்த பகுதிக்கு 2 இன்ச்சு. நாம் இங்கே 3 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கோம். அதாவது இங்கே 3 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கோம் இல்லையா, நார்மல் ஸ்லீவுக்கு நாம் அடிங்க இறக்கம் 3 இன்ச்சு வச்சுருக்கோம். ஓகேவா? இங்கே 1/2 இன்ச்சு கவர் தட்டுக்கு 1/2 இன்ச்சு எடுத்திருக்கோம். சிம்பிளாக ஈஸியாக நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகே, தேங்க்யூ.